நேற்று மாமியார் மாமனார்கிட்ட இருந்து எப்படி நகையை காப்பாற்றணும் அப்படின்ற விவரத்தை சொன்னேன். இன்றைக்கி பெத்த தாயும் தகப்பட்ட இருந்து எப்படி நகையை காப்பாற்றுன்ற விவரத்தை சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு அது பெத்த தாயும் தகப்பன்னு தான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு நகையை பண்ணி போடுறாங்க. அவங்க நம்மளை ஏமாற்றுவாங்களா? என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. இந்த காலத்தில் யாரையுமே நம்பக்கூடாது. நம்மளே நம்புறதே பெரிய விஷயம். ஏன்னு கேளுங்க, பெத்த தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்கு தானே அவங்களுக்கு லாப நஷ்டம் வரும். அவங்களுக்கும் சுயமாக, அதாவது எப்படி சொல்கிறது, என்னென்னு சொல்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி எப்போ யோசிப்பாங்கண்டா, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் புகுந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்ம நகையை ஆட்டையை போட நினைப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு பல வருஷம் ஆகி 2-3 குழந்தையானதுக்கப்புறம் தான் நம்ம தாய் தப்பணும் நம்மகிட்ட அவங்க பண்ணி போட்டனாவே ஆட்டை போடுவாங்க. இது அதாச்சும் நான் அனுபவம் பண்ணலை, இது அனுபவம் பண்ணி சொல்கிறேன். எங்கெல்லாம் அக்கா தங்கச்சின்னு கூட பிறந்தவங்க இருப்பீங்க. கண்டிப்பாக 2 பேர் 3 பேர் பிறந்திருப்பீங்க. ஒரு 2 பொம்பளை பிள்ளை இருக்கும், 3 பொம்பளை பிள்ளை இருக்கும். அப்படியான குடும்பங்களில் நிறையா அந்த மாதிரி நடக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சு இப்போ ஒரு பொண்ணுக்கு 15 நகை விட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சு அங்கே போயிடுவோம். அங்கே போன உடனே இப்போ 4-5 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்காக கல்யாணத்தை நடத்துவாங்க. அப்படி நடத்தையில் அங்கே இங்கே தேடி திருப்பி 15 வகை அந்த மூத்த விலைக்கு போட்டது மாதிரியே இலைய விலைக்கும் போட்டுறீங்க அப்படின்னு பேசி முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் நகை என்னமோ 5 பவுனோ 6 பவுனோ கையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ தானே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு மொதல் பிள்ளையா, அதனால அவ்வளோதான் இருக்கும். அந்த விஷயத்த சொல்லாமல் நம்மகிட்ட ரொம்ப சோகமாக சொல்லுவாங்க. எப்படி ஏத்த இப்படி அங்கிட்டலாம் நகையை பரட்டி பார்க்குறோம், ஒன்றும் அமைய மாட்டேங்குது, தங்கச்சி இப்போதைக்கு கட்டி கொடுக்கணும், மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக இருக்கேன், பார்க்கப்பட்டு போயிட்டாண்டா, அப்புறம் ஒன்றும் ஆகாது, இப்போதைக்கு உன் நகையை இரவலா கொடு, நான் கட்டி கொடுத்துப்புட்டு அப்புறமா ஒரு 5-6 மாதத்துக்கு மட்டும் தங்கச்சி போட்டுருக்கட்டும், அப்புறமா வாங்கி உன்ட்ட கொடுத்துட்றத்தே அப்படின்னு நம்ம தாய் தப்ப நம்மகிட்ட கேட்பாங்க. நேசம், இது உண்மை, சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதிய, இப்படித்தான் சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம தங்கச்சிக்கு நல்ல வரணும் வந்திருக்கு, நம்ம தங்கச்சி நல்லபடியாக வாழணும், சரி நம்ம தான் விட்டு காலம் நகையை போட்டிருந்தோமே, நம்ம தங்கச்சிக்கு இரவலை தானே கேட்குறாங்க அப்படின்னு நம்மளும் வேகமாக தூக்கி கொடுத்துக்கிடுவோம். நம்ம அம்மா தானே அப்படின்னு நம்பி அவங்களும் நம்மகிட்ட நகையை வாங்கிக்கிட்டு போய் தங்கச்சிக்கு போட்டு கட்டி கொடுத்துருவாங்க. நல்லா கட்டி கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 5-6 மாதம் ஆனோடனே வீட்டில் நம்ம புருஷனும் நம்ம மாமியாவோ நம்ம நாத்தனாரோ எங்கடி போட்டு இந்த நகையை காணோம், உன் நகை மாதிரியே உன் தங்கச்சி விட்ருக்கா, என்னடின்ட்டே கேட்பாங்க. அப்புறம் விவரத்தை சொல்லுவோம். அப்புறம் போய் ஏமா 5-6 மாதம் ஆச்சுல எங்கள் மாமனார் மாமியை கேட்குறாரு, என் புருஷன் எங்கெங்கிட்ட என்னை தொல்லை விட்றாரு, வாங்கி கொடுமாண்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அடியே இப்போத்தான் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கு, அவட்ட போய் கேட்டால் அவள் புருஷன் நகை மொத்த நகையும் போட்டாத்தே வச்சு வாழ்வேன்றானா, பாவம் இப்போத்தான் வாக்கப்பட்டு போயிருக்கா, அவள் வாழை வெட்டியை வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறியாத்தே, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு அழுது நம்மகிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்மளை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போயிருமே நம்ம நினச்சி நம்ம புருஷன் வீட்டோட சண்டை போட்டுக்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஓடியாரணும், இல்லை நம்ம புருஷன்கிட்ட என்றைக்குமே பட்டிக்கிட்டே புருஷனுடைய குடும்பம் நடத்துகிறதா போயிடும்.